ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டு நாம இப்போ அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோட் 47 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லுங்க. ஸ்வாட் மாஸ்டர் யங்கஸ்ட் சன் புது எபிசோட நம்ம அனிமே ஃப்ரீக் 2.0 சேனலில் நம்ம போட்டுட்ருக்கோம். அதை நீங்கள் பார்க்கணுன்னா அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி வாங்க இந்த எபிசோடுக்குள்ள போலாம். போன எபிசோடு கடைசியில நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிறைய டிப்ஸ் வச்சிருந்தாங்க. பல்லாக்க பூமி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பல்லாக்கு வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம நம்ம ஹீரோ பேரு கேங்குன் முதற்கொண்டு எல்லாமே வெளியே கக்கிடுவான். அதை பார்த்து நம்ம ஹீரோ இவங்ககிட்ட எப்படி சொல்லி சமாளிக்கிறது தெரியாம நான் தாங்க டீமன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குவான். அதை கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன் நம்ம கூட எதிர்பார்த்திருக்க மாட்டோம். செம்ம ட்விஸ்டா இருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ சொன்னது கேட்டு கயாவும் கிம்மும் நீங்க டீமன் கடா என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. உடனே நம்ம ஹீரோவும் நான் இதை எப்படியாச்சும் சொல்லியாகணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளோ சீக்கிரம் சொல்லுவோன்னு நினைச்சு கூட பார்க்கல. நான் 9வது நரகத்தை கட்டி ஆண்ட டீமன் கார்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே அந்த டீமன் பவர் வெளியே கொண்டு வருவான் நம்ம ஹீரோ. அதை பார்த்து கயா இந்த பவர் அப்படின்னு சொல்லிட்டு சாக்காவாங்க. அங்க நம்ம சாக இருக்காங்க பாருங்க. அப்படின்னா நீ இத்தனை நாள எங்களை முட்டாள் ஆக்கியிருக்க. இந்த மாதிரியான எனர்ஜி இது ரொம்ப ஆபத்தானதாச்சு அப்படின்னு கிம்மு சொல்லிட்டு இருப்பான். அப்படி ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோக்கு எதிராக நிற்க ஆரம்பிச்சிருவாங்க எல்லாருமே. நம்ம ஹீரோ அந்த டீமன் பவரை காட்டிட்டு புரியுது, இது பார்த்தோன்னே உங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். நம்ம ஹீரோட அந்த டீமன் பவரை பார்த்து சியோலெல்லாம் பயந்துருவா. சாகே செயின் எடுத்து அட்டாக் பண்ண கூட ரெடியாக இருப்பா. நம்ம கிம்மு அவங்க கூட ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோ பார்த்து நின்றுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு நான் நினச்ச அளவுக்கு நீங்கள் ரொம்ப கோவப்படலை, இருந்தாலும் ரொம்ப கோவப்படுறீங்க, நான் உங்ககிட்ட என்னன்னு தெளிவாக சொல்லவா அப்படின்னு சொல்லும்போது அது கேட்டுக்கையா நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு உண்மையாகவே ஒன்றுமே புரியலை. நீங்கள் எப்படி ஒரு மனுஷனாக இருந்து டீமன் கிங்காக மாறினீங்க, அதுவும் ஹெல்லில் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ 5 வருஷத்துக்கு முன்னாடி முதையாக அந்த டஞ்சன் கேட்லாம் ஓப்பன் ஆகும்போது அந்த டஞ்சன் கேட் அப்படி என்ன உள்ள இழுத்துக்குச்சு. அது வேணும்னு இழுத்துச்சா இல்லை தெரியாமல் இழுத்துச்சான்னு தெரியல. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றதுக்காக அங்கே இருக்க டீமன் எல்லாத்தையுமே கொன்று அதை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்தேன் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு கையா அதனால தான் நீங்கள் மனுஷனாக இருந்து டீமனாக மாறிட்டீங்களா அப்படி கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ ஆமாம் அப்படிதான் நான் மனுஷனாக இருந்து டீமனாக மாறினேன். என் வாழ்க்கையில் வாழ்றதுக்கு ஒவ்வொரு நாளும் அங்கே இருக்க எல்லா டீமனையும் கொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. இப்படி பல வருஷம் அங்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு சாகே என்னது பல வருஷமா? எப்படியும் ஒரு 5 வருஷம் தானே இருக்கும், அது எப்படி நீ ரொம்ப வருஷம் பல வருஷம் அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ பூமியை பொறுத்த வரைக்கும் தான் அது 5 வருஷம். ஆனால் அந்த நரகத்தை பொறுத்த வரைக்கும் டைமை உங்களால் கம்பேர் பண்ணக்கூட முடியாது, அது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம கிம்மு அப்படியா அப்படின்னா கரெக்டாக எத்தனை வருஷம் சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ கரெக்டாக சொல்லணும்னா 10,000 வருஷம் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு சாக என்னது 10,000 வருஷமா என்ன சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு சாக்காய் கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ ஆமாம் நீ கரெக்டாக தான் கேட்டிருக்க, 10,000 வருஷம் நான் அந்த நரகத்துள்ளேயே மாட்டிக்க அப்படி நம்ம ஹீரோ சொன்னோன்னே பின்னாடி இருக்க அந்த பல்லாக்கு இருக்கான் பாருங்க. ஆமா என்னோட கிங்கு சொல்றது கரெக்டு தான், அவர் 10,000 வருஷம் நரகத்தில் இருந்தாரு அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ பல்லாக்கு கொஞ்ச நேரம் அமைதியாடுறா அப்படி சொன்னோன்னே சரிங்க சரிங்க அப்படி சொல்லிட்டு முட்டி போட்டுருவான். அப்புறமா நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பான். நான் இப்போ பேசுகிறத அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிட்டு இருக்காங்க, இப்படியே பேசினா நான் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க போல இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கவங்களாம் நீங்கள் அங்கே உள்ள 10,000 வருஷம் தான் இருந்தீங்கிறதுக்கு என்ன ஆதாரம், நீங்கள் எப்படிலாம் சொல்கிறத நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாகை கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ என்ன சாகை சொல்கிறேன், நான் நரகத்தில் 10,000 வருஷம் இருந்தது உண்மைதான், அந்த நரகத்தில் முக்கியமான ஒரு ரூரலாக சாத்தான் இருந்தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். என்னடா இது புது கதையாக சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ கதை அடிச்சு விட போகிறாங்க. ஆமாம் அப்படியே நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுட்டு இருப்பான். ஒரு பொய்யை சொல்கிறதா இருந்தால் அதில் 90% உண்மை இருக்கணும், 10% தான் பொய் இருக்கணும். அப்படி மிக்ஸ் பண்ணி சொன்னோம் அப்படின்னா அந்த பொய் கூட உண்மையாக மாறிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ புது கட்டக்கதையை சொன்னோன்னே அங்கே உள்ளவங்க எல்லாருமே என்னது சாத்தானும் நரகத்தில் இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ ஆமாம் 9வது நரகத்தில் அவன் ஒரு இளவரசனாக இருந்தான், அவனுக்கு எதிராக தான் நான் சண்டை போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு சாகேவும் அவனுக்கு எதிராக தான் நீங்கள் இப்போ பூமிக்கு வந்து அவனை அழிக்கணும்னு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ கதை நல்லா போகுது, இப்படியே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆமாம் அவன் பூமிக்கு வர்றதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருந்தான், அவனை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும்னு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், இருந்தாலும் அவன் எல்லா மாரி ரொம்ப போயிட்டான், அவனை கட்டுப்படுத்த தான் நான் அப்போ பூமிக்கு வர வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது மனசுக்குள்ள நான் பூமிக்கு வந்ததே கிம்ச்சி ஜாகாவை சாப்பிட்றதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா கையா அப்படின்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா பூமிக்கு வந்த சாத்தானை பிடிக்கிறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படி தானே அப்படி சொல்லும்போது ஆமாம் அப்படி தான் அவனை பிடிக்கணும் வந்தேன், ஆனால் இப்போதைக்கு அவனை லூஸ் பண்ணிட்டேன், அவனை கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சி பிடிக்கணும், அந்த டீமன் சீல இருக்கிற அந்த நரகத்தில் அவன் ரொம்பவே சக்திவாந்தனாக இருந்தான், டீமன் காடாவும் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கட்டுக்கதை அடிச்சு விட்டுட்டே இருப்பான். நம்ம ஹீரோ இருப்பான் பார்த்தீங்களா அந்த சேர்ல ராஜா சார்ல, அதில் நம்ம ஹீரோட மாஸ்க்கு பதிலாக அந்த சாத்தானோட மாஸ்க்கு, பக்கத்தில் பல்லாக்கு பதிலாக வேற ஒரு டீமனு, லில்லிதுக்கு பதிலாக வேற ஒரு டீமன்னு நம்ம ஹீரோ இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுட்டே இருப்பான். அப்படிதான் சாத்தான் டைமண்ட்ஸில் பிரேக் பண்ணி இங்கே பூமிக்கு வந்துட்டான், அவனை நான் எப்படியாச்சும் பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே கையா அதெல்லாம் கேட்டுட்டு இல்லை எனக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு,
எனக்கு என்னமோ சாத்தானும் இவங்களும் ஒரே மாதிரி இருப்பாங்களோ இல்லை ஒரே ஆளாக இருப்பாங்களா என்னன்னு என்னால் நம்ப முடியலையே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு இங்கே இருக்கான் பாருங்க கிம்மும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ அச்சச்சோ ரூட்டு வேற பக்கம் போகிற மாதிரி இருக்கு, அப்படியே நம்ம பக்கம் திரும்பிடுவாங்க போல இருக்கே, வேற ஏதாச்சும் பண்ணியே ஆகணுமே, என்ன பண்ணலாம், கதையை மாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. கிம் நம்ம ஹீரோவோட கண்ட்ரோலில் தானே இருப்பான், அப்பர்சன்டி பவர், அந்த அப்பர்சன்டி பவர் யூஸ் பண்ணணும் அவன் ஹார்ட் மைண்ட் எல்லாமே நம்ம ஹீரோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்புறம் உடனே கிம் என்ன பண்ணுவான், கேங்கு அண்ணா நீங்கள் சொல்கிறத நான் நம்புறேண்ணா அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்க கயா கிரேசனா என்னது அவங்க சொல்கிறத நீ நம்புறியா கிம் அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு கிம் வந்து கயா கிட்ட சொல்லிட்டு இருப்பான், நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க, அவர் எத்தனை நாள் நம்ம கூட இருந்திருக்காரு, எத்தனை டீமன்ஸ்க்கு எதிராக சண்டை போட்டு கொண்டிருக்காரு, உங்கள் கண்ணு முன்னாடி தானே அந்த டீமன் கல்ட்டு எல்லாத்தையுமே கொண்டாரு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு கயாவும் ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறது உண்மைதான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோனி சேலா ஆமாம் நானும் கேங்குவை நம்புகிறேன், அவரை முதல்ல பார்த்தம்போது கிம்ச்சி சாகாவை ரொம்ப ஆர்வமாக சாப்பிட்டாரு, அதை பார்க்கும்போதே தெரிஞ்சுது அவர் எந்த அளவுக்கு ரொம்ப நல்லவர்னு, அவர் பார்க்கறதுக்கே ரொம்ப அப்பாயமாக இருந்தார், அவர் ரொம்ப நல்லவர், நான் எப்போவுமே கேங்கு பக்கம் தான் நிற்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோனி கேங்குவுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. அதை பார்த்து நம்ம இரவும் ரொம்ப நன்றி செய்யலா, நான் தனிமையில் இருந்தபோது உன்னை பார்த்தது ரொம்ப நல்லதாக போச்சு, உன்ன மாதிரி ஒரு நல்லவனை நான் பார்த்ததே இல்லை அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோ மனசில் அப்பாடா நான் அப்படியே சேஞ்ச் பண்ணி விட்டது ரொம்ப நல்லது, கிம்மை என்னோட கண்ட்ரோல் வச்சது ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ எல்லாத்துக்கிட்டையும் இங்கே பாருங்க கையா நான் உங்களை முட்டாளாக்கணும்னு நினைக்கல, நான் அதை கண்டிப்பாக வெளியே சொல்லணும் தான் நினச்சேன், ஆனால் கரெக்டான சமயம் வரல, இப்போ சொல்லிட்டேன், சரி விடுங்க நான் அந்த கார்டன்ஸை விட்டு வெளியே போகிறேன், இந்த மாஸ்க்கை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காயா கிட்ட மாஸ்க்கை கொடுத்துட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன், நான் அவங்க முன்னாடி நின்னா நீங்கள் என்ன சந்தேகப்பட்டு இருப்பீங்க அப்படி சொல்லும்போது அதை கிட்ட அங்கே இருக்க சாகு டே என்ன நீ பாட்டுக்கு போகிறங்கிற, உன் மேலே நான் எவ்வளோ காசு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா, அப்பெல்லாம் போக முடியாது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே இருக்க நம்ம ஹீரோனியும் என்ன சொல்றீங்க கேங்கு அப்படி சொல்லாதீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ கையா கையில் மாஸ்க் வச்சுக்கிட்டு யோசிப்பாங்க, இங்கே பாருங்க கேங்கு நான் உங்களை நம்புகிறேன், ஏன்னா அலக் காஸ்மானும் சரி அந்த ரெனால்டுக்கும் சரி நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டீங்க, நீங்கள் மன வருத்தப்பட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்புக்குள்ளே அந்த ட்ரியான் கார்டு இருக்காங்க, அதனால கண்டிப்பாக நான் உங்களை நம்புகிறேன், ஏன்னா நீங்கள் இருளிலிருந்து வந்த ஒரு வெளிச்சம், உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கயா சொல்லிட்டு அந்த மாஸ்க் அப்படி நம்ம ஹீரோ கிட்டே கொடுத்துருவாங்க. நம்ம ஹீரோ அந்த மாஸ்க்கை மாட்டோன்னே அப்படி வெளிச்சம் பிரகாசிக்கும். நான் சொல்லலை நீங்கள் இருளிலிருந்து வந்த ஒரு வெளிச்சம் கேங்கு அப்படின்னு நம்ம ஹீரோக்கு புதுசாக ஒரு டைட்டிலே கொடுப்பாங்க. நம்ம ஹீரோ பரவாயில்ல நம்ம சொல்ற கதை எல்லாத்தையுமே நம்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு. பரவாயில்லைங்க நம்ம ஹீரோ பேசி சமாளிச்சுட்டான், என்னடா மாட்டிக்கிட்டானே என்ன பண்ண போறானேன்னு பார்த்தேன், பரவாயில்ல அப்படியே வாய வச்சே சமாளிச்சுட்டான். அப்படியே கட்டுறான் இந்த பக்கம் நம்ம பலாக்க தனியா ஒரு வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ உட்கார வச்சிருப்பான். அப்ப பலாக்க நம்ம ஹீரோ கிட்ட ஏங்க நீங்க எதுக்குங்க மனுஷன் கூட சேர்ந்து வேலை பார்க்குறீங்க, நீங்க ஒரு ராஜாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டே பலாக்கு கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த லூசிஃபர் உள்ள வந்துட்டான், இவங்க டஞ்சன் கேட்டு எல்லாமே கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க, அமெரிக்காவும் இப்போ ரிகவர் ஆகிட்டு இருக்கு, இப்போ நான் சொன்னதை அவங்க நம்பிட்டாங்க, என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பலாக்கு ஐயா நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேனே நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பானா. உடனே நம்ம ஹீரோ டே பல்லாக்கு இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, அந்த நரகத்தில் நான் இல்லாத நேரத்தில் ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு பல்லாக்கும் ஆமா அரசே உங்களை போர்ட்டல் வழியாக அந்த பூமிக்கு அனுப்பி வச்சானே அந்த காக்கா மாஸ்க்கு அவன் தேவையில்லாத நிறைய வேலையை பார்த்துட்டு இருக்கான், அவங்ககிட்ட இருக்க மேஜிக் பவர் வச்சு நிறைய கிராக் உருவாக்கி ஒரு போர்ட்டல் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னடா சொல்கிற கரெக்டாக தெளிவாக சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அரசே அவன் நிறைய பூமிக்கு போர்ட்டல் உருவாக்குற மாதிரி கேள்விப்பட்டுட்டு இருந்தேன், அவனோட பவர் இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்கு, அது மட்டும் இல்லாமல் அவனோட மேஜிக் பவர் வச்சு என்ன ரூமில் அப்படியே பிளாக் பண்ணி வச்சுட்டான், அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அரசே, அவன் எந்த அளவுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓ அப்படியா அவன் எதுக்கு அந்த மாதிரி பண்ணுறான், அப்படி தெரிஞ்சிருந்தா அங்கேருந்து வரும்போதே அவனை கொண்டிருப்பனே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு இங்கே பல்லாக்கு சொல்லுவான் பாருங்க அரசே முக்கியமான ஒரு விஷயம் பெஹோமோத்துன்ற அந்த டீமன் இருக்கான் பாருங்க அவன் அப்படியே நகுட்டு வந்துக்கிட்டே இருக்கான் அரசே அப்படின்னு சொல்லும்போது என்னது அவன் நகுட்டு வந்துட்டு இருக்கானா, அவன் தான் ஒரு இன்ச்சு கூட நவர மாட்டானடா, அவன் அங்கேயே தானே இருப்பான், அவன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏன்சியன் டீமன் ஆச்சே, அவனே நகுத்திட்டானா, அந்த காக்கா மாஸ்க்கு சும்மா இல்லாமல் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கான்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சரி அங்கே வேற ஏதாச்சும் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு சொல்லுவான் அந்த ஆர்கேல் டீமன் ஏன்சியன் டீமன் எல்லாமே ரொம்ப பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அந்த மேஜிக்கு காக்கா மூஞ்சி அவன் தேவையில்லாமல் நிறையா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஆமாண்டா அவனை கொண்டிருக்கணும், சரி இருக்கட்டும் பரவாயில்ல விடு, சரி வேற ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தால் சொல்லு, அந்த அளவுக்கு இது ஒன்றும் பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல, அவங்க நேரில் பார்க்கும்போது டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ பல்லாக்கு சொல்லுவான் பாருங்க ஆமாம் அரசே ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கேட்கணும், அந்த லிலித்து பொண்ணு எங்கே அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே ஏய் என்ன சொல்லிட்டு இருக்க, லிலித்து நரகத்தில் தானே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டே கேட்டுட்டு இருப்பானா, இல்லை அரசே என்ன சொல்கிறீங்க அவள் பூமிக்கு வந்து தான் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்படி சொல்லி தண்ணியை துப்பிட்டு டேய்
என்னடா சொல்ற அப்படி சொல்லும்போது, ஆமா அரசே, அவ பூமிக்கு தான் எப்போயோ வந்துட்டாளே, உங்ககிட்ட பேசினதுனால நான் கேள்விப்பட்டேன் அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோக்கு அப்படி வேர்த்து கொட்டிரும். இதுக்கு முன்னாடி ஏன் சரி டீமனு, அந்த காக்கா மூஞ்சி, லூசிஃபர்னு எவ்வளோ பேர் வந்தாங்க. நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து கூட பயப்படல. ஆனா லில்லித்ன்ற ஒரு பேரை கேட்டோடனே நம்ம ஹீரோக்கு மூஞ்சில எப்படி வேர்த்து கொட்டுது பாருங்க. அவன் அப்படி அல்லு இல்ல நம்ம ஹீரோக்கு. அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஏய் உண்மையதான் சொல்றியா? அவ எப்படா பூமிக்கு வந்தா அப்படி சொல்லும்போது, என்ன அரசே சொல்றீங்க? அவ பூமிக்கு உண்மையாலுமே வந்துட்டா. அவ வந்தது உங்களுக்கு கூட தெரியாதா? அவளை யாரோ சம்மன் பண்ணதா பேசிட்டு இருந்தாங்க அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ, டே 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 பல்லாக்கு, கொஞ்சம் கூட பேசாத, அப்படியே வாயை பொத்திட்டு கேட்க கேட்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ, அந்த பாஸ்ட் மெமரிஸ் அது மறுபடியும் நடந்துரும் போல இருக்கே அப்படி சொல்லும்போது, அப்படியே கேட்பா அந்த பாஸ்ட்ல என்ன ஆகும்னா, நம்ம ஹீரோ பிறந்த மேனிக்கா போர்வையை படுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கான். அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு போர்வை எடுத்து பார்த்தா உள்ள லிலித்து அப்படியே உள்ள வரா. அவ வந்து நம்ம ஹீரோவை அப்படியே பிடிச்சி கையை காலில் கட்டி போட்டு பண்ணாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஐயோ காப்பாத்துக்க காப்பாத்துக்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். அப்படியே அந்த பிளாஷ்பேக் முடிஞ்சோடனே, ஐயோ அந்த மாதிரி ஒன்று நடக்கக்கூடாது, திரும்ப நடக்கக்கூடாது, என் கற்புக்கு பாதுகாப்பு இல்லையே, கற்பு போயிருவே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயந்துக்கிட்டே இருப்பான். லிலித்து பூமிக்கு வந்துட்டாளா, இப்போ அவள் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஆமா, அவளை யார் பூமி கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுதான் நம்ம ஹீரோக்கு எவனோ ஒருத்தனை தெரிய வரும். அப்படியே பார்த்தா இந்த பக்கம் அவனுக்கு நம்ம ஹீரோக்கு சந்தேகமே வந்துருங்க. அந்த யூரி இருக்கா பார்த்தீங்களா, ஜப்பானில் இருக்கவ, அவ உடம்புல தானே இப்போ அந்த லிலித் இருக்கா. அப்போ அவனுக்கு ஞாபகம் வரும் நம்ம ஹீரோக்கு, ஓ ஒருவேளை யூரியா இருப்பாளோ, அவ தான் எனக்கு ஆக்டோபஸ் எல்லாம் வித்தியாசமா கொடுத்துக்கிட்டே இருந்தா, அப்படின்னா அவ உடம்புக்குள்ளதான் அவ இருக்காளா. ஆனா பரவாயில்லையப்பா, லிலித்து பார்க்க தான் நல்லா இருக்க மாட்டா, இப்போ யூரி உடம்புல இருக்கானா, யூரி ரொம்ப அழகா இருப்பாளே, அப்படின்னா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரே கல் இல்ல ரெண்டு மாங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்பட்டுருவான். யூரி, உனக்கு ஒரு முக்கியமான நல்ல செய்தி, நான் உன்னை பார்க்க வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து பேசலான்னு பார்க்கும்போது, அங்க யூரி உடம்புல இருக்க லிலித்து போன் எடுக்காதனால நம்ம ஹீரோ ஜப்பானுக்கே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பும் போது, பல்லாக்கு அரசே நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு நம்ம ஹீரோ, டேய் நீ எல்லாம் வந்தா எல்லாருமே அலறி அடிச்சுட்டு ஓடிடுவானுங்க, நீ பேசாம வீட்லயே இரு, இந்த ஏர்பட்ஸ் எது ஒண்ணுனா நீ என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க அரசே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏர்பட்ஸை வாங்கிட்டு அவன் வீட்லயே உட்காந்துருவான். நம்ம ஹீரோ பவர் ஆஃப் ஸ்கை யூஸ் பண்ணி அங்க இருந்து ஜப்பானுக்கு கிளம்பாரு. ஜப்பான் டோக்கியோ ஒரு இடத்துல அங்க யூரி இருக்கிற அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க கார்ட்ஸ் எல்லாம், யாருப்பா நீ எல்லாம் உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு நம்ம ஹீரோ, யூரி எனக்கு தெரியும்பா விடுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, அங்க யூரி கூட இருக்க ஒருத்தர் வருவான், தள்ளி போங்க இவர் எனக்கு தெரியும், வாங்க கேங்கு, நீங்க கார்டியன்ஸ்ல இருக்கீங்கல்ல, நானும் கார்டியன்ஸ்ல ஒரு மெம்பரா இருக்கணும் தான், நீங்க கண்டிப்பா உள்ள வரணும், ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா யூரி இங்க இல்ல, அவங்க காணாம போய் 1 வருஷம் ஆச்சு, இந்த லெட்டரை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னது காணாம போய் 1 மாசம் ஆச்சா, என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வாங்கி படிக்கும்போது, அந்த லெட்டர் என்ன போட்டிருக்குன்னா, நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்கன்னா என்னை பத்தி உங்களுக்கு எல்லா ஐடென்டிட்டியும் தெரிய வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், நான் தான் லிலித்னு உங்களுக்கு தெரிய வந்திருக்கும், நான் இப்போ யூரி உடம்புல இருக்கேன், கண்டிப்பா எனக்கு உங்களை பார்க்கணும்னு ஆசை, ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா இந்த மாதிரி ஒரு அசிங்கமான உடம்புக்குள்ள இருக்கனால உங்களுக்கு என்ன பிடிக்காம போயிரும்ல, அதனால என்னோட உண்மையான உருவத்தை வெளியே கொண்டு வரணும்னு நான் டீமன் கல்ட்டை சேர்ந்தவங்களை கூப்பிட்டேன், அதுல முக்கியமான ஒரு ஆளை பார்த்தேன், அவன் மூலமா நான் என்னோட உண்மையான உருவத்துக்கு திரும்ப மாறி திரும்ப உங்க கூட வந்து லவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டுக்கிட்டே இருக்கும். அதை நம்ம ஹீரோ படிக்க படிக்க ஐயோ நம்ம ஹீரோக்கு தலைக்கு ஏறும் பாருங்க கோவம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டே இருப்பான். அப்புறம் அந்த லிலித்து சொல்லிட்டு இருப்பா, கண்டிப்பா நான் என்னோட உண்மையான உருவத்துக்கு மாறி உங்களை வந்து பார்ப்பேன், இப்படிக்கு உங்களை அன்புள்ள காதலி லிலித் 3 முத்தங்கள் உம்மா உம்மா அப்படி சொல்லிட்டு அதில் வச்சுட்டு போயிருப்பாளா. அதை பார்த்து நம்ம ஹீரோ பேப்பரை டார் டாரா கிழிச்சுக்கிட்டு, அடியே லிலித்து ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கோவப்படுவான். ஏன்னா நம்ம ஹீரோ யூரியை பார்க்கலாம் தானே வந்திருப்பான். இப்போ லிலித்து யூரி உடம்புல இருக்கனால யூரி ரொம்ப அழகா இருப்பா, அதனால லிலித்தை லவ் பண்ற சாக்குல யூரி மாதிரி ரொம்ப அழகான பொண்ணு கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இங்க வந்தா அந்த ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டா அந்த லிலித்து. நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாய் வானத்தை பார்த்து கத்திட்டு அவன் சட்டையை பிடிச்சிட்டு, டேய் எனக்கு மட்டும் ஏன்டா அப்படி நடக்குது, நான் என்னடா தப்பு பண்ணேன் சொல்லுடா, நான் என்னடா தப்பு பண்ணேன், என்னடா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படி சொல்லி நம்ம ஹீரோ கத்தி கத்தி கதறி கதறி எழுவாங்க. அச்சோ, நம்ம ஹீரோட நிலைமை மட்டும் யாருக்குமே வரக்கூடாது. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. நான் அடுத்த எபிசோடு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், உங்களுக்காக செம்ம ஃபன் ஆக்ஷன் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிடுங்க.